ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறது அன்றொரு நாள் மழை நாள் அந்த கதை சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்குது. என்ன உண்மையாகவே அன்றைக்கு மழை நாள் தான். சரியான ரெய்னி டே, குளிராகவும் இருந்தது. அப்போ குளிருக்கு நல்லா சுட சுட மாவறுத்து புட்டை வச்சு அதோட கருவாட்டு குழம்பு, முட்டை பொரியல் எல்லாம் வச்சு, நெத்தலி கருவாட்டு பொரியல் எல்லாம் வச்சு நல்லா சுட சுட கொஞ்சம் உரைப்பாக சாப்பிடணுமெண்டு ஆசையாக இருந்துச்சு. சரி, அந்த ஆசையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆசை வந்தால் உடனே அதை நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குண்டு ஆட்டா மாவு எடுத்து வறுத்து புட்டை வச்சு போட்டு இருந்த எங்களோட ஊரில் எல்லாம் கட்டா கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதை எனக்கு இங்கே அதை எப்படி நீங்கள் வேறு பேர் அதுக்கு பேரெல்லாம் தெரியாது. கட்டா கருவாடுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். அந்த கட்டா கருவாட்டில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வதக்கி ஒரு குழம்பு ஒன்று வச்சு போட்டு முட்டை பொரித்து சாப்பிட்டேன். எனக்கு வீடியோ போடுறதுக்கு சில வழியில் போரிங்காக பஞ்சியாக இருக்கும், சோம்பலாக இருக்கும். வீடியோ போடத்தான் நான் வேணும் இந்த கிழமைக்கு, அந்த ஒரு வீடியோவோட நிப்பாட்டு ஒரு கிழமையில் ஏண்டா என்னோட வேலை செய்கிற அண்டிமார் அக்காமார் எல்லாரும் என்னட்ட அடுத்த வீடியோ எப்போ வரும்னு கேட்குற அந்த கேட்பாங்களே, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களேட்டு அவங்க கேட்குறது என்னட்ட அந்த எதிர்பார்ப்பாங்களேன்ற ஒரு இதுக்காக வேண்டி என்னையை நானே புஷ் பண்ணி போட்டுருவேன். நான் எப்படியோ கரைச்சல் பண்ணி ஏதோ எடுத்து தனியாக தானே நான் வீடியோலாம் எடுத்து நான் போட்டுருவேன். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க கேட்குறதால தான் நான் இதை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அவங்க எனக்காக எதிர்பார்த்து பார்த்துட்ருக்குறாங்களே நான் போடுற வீடியோவை என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் நான் இதை என்னையை புஷ் பண்ணி நான் போடுறேன். இந்த நெத்தலி கருவாட்டு பொரியல் ஆகலும் நீங்கள் நெத்தலி கருவாடை பொரித்தாலும் டேஸ்ட் இருக்காது, ஆகலும் பொரிக்காமல் டக்குன்னு போட்டுட்டு இப்படி எடுத்தாலும் டேஸ்ட் இருக்காது. வெங்காயம் கூட பொரிஞ்சாலும் இதில் டேஸ்ட் இருக்காது, வதங்காமல் இருந்தாலும் எல்லாமே ஒரு மீடியம். இதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. இந்த நெத்தலி கருவாடு பொரிச்செடுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. மற்றபடி நீங்கள் நல்லா முருகை பொரிச்சு விட்டுட்டிங்கன்னா வாய்க்குள்ளே கடிக்கவே கஷ்டமாக இருக்கும், வாய்க்குள்ளவே குத்தும் இந்த நெத்தலி கருவாடு. அதுக்காக வேண்டி அரைவாசி பேர் நெத்தலி கருவாடு பொரியலை விரும்புறதில்ல. ஒரு மீடியமாக பொரிச்சு எடுத்திங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கட்டத்தூள் நான் கொஞ்சம் போட்டு நல்ல மீடியமாக வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பொரிச்செடுத்து புட்டுக்கு தனியாக நெத்தலி பொரியலும் புட்டுமே நீங்கள் சாப்பிடலாம். நெத்தலி புட்டண்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள், அது தனியே சாப்பிடலாம். இங்கால குழம்பு கொதிக்குது, நல்லா புளி ஊற்றி வச்ச கருவாட்டு கட்டா கருவாட்டு குழம்பு. அது பிறகு அதோட ஆட்டாமா வறுத்து அதோட ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரோசன் தேங்காயில் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் போட்டு அவிச்ச புட்டேன்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவி போடுறதுக்கும் ஃப்ரோசனில் எடுத்து போடுற தேங்காய்க்கும் ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. அதில் எனக்கு ஏதோ இனிப்புத்தன்மை குறைவாகவும் இதில் கொஞ்சம் இனிப்போட ஃப்ரெஷ்ஷாக திருவுறதுல கொஞ்சம் இனிப்போடு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ இது தேங்காவை புட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவி போட்டால் தான் அது புட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அதால் அதையும் திருவி போட்டு புட்டை வச்சு இங்கால முட்டை பொரிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். முட்டைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் பொரிக்கிறேன். முட்டை ஏனண்டா மற்றதுகளில் பொரித்தா அந்த முட்டைக்கு நல்லெண்ணெய் வாசம் இருந்தால் தான் முட்டை பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. மற்ற எண்ணெய்களில் பொரித்தா அது ஏதோ ஒரு ருசி இல்லாத மாதிரி. இதான் புட்டும் கருவாட்டு குழம்பும் முட்டை பொரியலும் நெத்தலி பொரியலும் இருந்துச்சு. அதை துஷி கொடுத்த ஒரு நல்ல கமெண்ட் சொன்னவர். எனக்கு கமெண்ட் சொன்னாலே ஓகே தானே, நமக்கு ஹாப்பியாகிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே சும்மா போய் மாதம் ஒன்றுமில்லை சும்மா போய் ப்ரே பண்ணி போட்டு அப்படியே வெளியில் இருந்த சும்மா கடைகளுக்கு போயிட்டு வந்தனாங்க. பெருசாக ஒன்றும் வாங்கையில் சும்மா போய் பார்த்துட்டு வந்தனாங்க. அப்போ அதில் பல கடைகளை கண்டுனாங்க. இதை பார்த்தா எனக்கு கொழும்பு பெற்றால் தான் ஞாபகம், பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு தானே பெற்றா, அதை தான் ஞாபகம் வந்துச்சு. அங்கே இப்படி தான் பல கடைகள் எல்லாம் வெளியில் போட்டு விற்பினோம். ஊர் கொய்யாக்காய் இருந்தது அங்கே, ஊர் கொய்யாக்காய், நெல்லிக்காய் அதுகள் வேண்டி வந்தனாங்க. ஜாம் மரவள்ளிக்கிழங்கு மாதிரி ஜாம் இருந்துச்சு. அதை ஜாம்னு தான் சொல்லுவாங்க, ஜாம் கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க இருந்துச்சு. இது அடுத்த நாள் எனக்கு லீவு நாள். அப்போ துஷி கேட்டவர், எனக்கு வேலை முடியுது வாரீங்களா பஸ்ஸில், உங்களோட ரூட்டில் தான் நான் பஸ் ஓடுறேன்னுவர். அப்போ ஓகே ரைட், ஓகே ஏறுவோம் பஸ்ஸில், இவன் என்ஜாய் பண்ணுவான்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட அப்பா டிரைவிங் செய்து பார்க்குறா பஸ்ஸில். அப்போ சரியான ஹாப்பி ஆகிட்டாவ, அவரும் ஹாப்பி ஆகிட்டேன். அப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ஆக்களில் எல்லாம் இறங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் ஏற்றி அவையில் விளையாடி கொண்டு இருந்துச்சுன்னு இருந்து. ஓகே பாய், நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம்.